அனைவருக்கும் காலை வணக்கம். மோகன்ராஜ் அப்படின்றவங்க சுடிதார் செட் அயர்ன் பண்ணி ஒரு வீடியோ பதிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோவை வந்துட்டு தயார் பண்ணுறேன். இது வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பேண்ட் அயர்ன் பண்ணுறேன்ப்பா. இந்த பேண்ட்டில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சென்டர் லைன் என்கிட்ட கேட்கல. இவங்க வந்து இந்த மாதிரி அயர்ன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பேண்ட்டு வந்துட்டு இது பட்டியாலா டைப் மாதிரி உள்ள ஒரு பேண்ட்டு போல். அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு அவங்க வந்துட்டு எனக்கு சென்டர் லைன் எடுத்துடாதீங்க, இந்த மாதிரி லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இந்த மாதிரி லைன் எடுத்து அயர்ன் பண்ணியிருந்தேன்ப்பா. நீங்கள் பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த துணியுமே வந்துட்டு காட்டன் கிடையாது, லைக் நைலக்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு, டெரி காட்டன் நினைக்கிறேன் அது. அதனால் இது வந்துட்டு சூடு நான் ரொம்ப வைக்கலை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வெளியில் வந்து கொடுத்து அயர்ன் பண்ணுறதுக்கும் நீங்கள் அயர்ன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒன்றுமே இல்லை. ஹீட்டு வந்து வித்தியாசமே படாது, எங்கேயுமே ஹீட்டு தான். என்ன வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டியோட வெயிட்டு தான். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அயர்ன் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு 1 kgக்குள்ளே தான் இருக்கும், இல்லை 2 kg இருக்கும். மேக்ஸிமம் 2 kg, மினிமம் 1 kgக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இங்கே நாங்கள் அயர்ன் பண்ணுறதுக்கும் நீங்கள் அயர்ன் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா வெயிட் தான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த பெட்டியில் பார்த்தீங்கன்னா நான் ஹீட் வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வச்சுருக்கேன், ரொம்ப கம்மி. சொல்லப்போனால் நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அயர்னே பண்ணுறேன். இந்த பெட்டி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் அயர்ன் பண்ணுறேன். வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நல்ல ஹீட்டோடு சேர்த்து நம்ம வெயிட்டும் வைக்கிறதுனால கிளாத் வந்துட்டு உங்களுக்கு நீட்டாக தெரியுது. இதுதான் நாங்கள் அயர்ன் பண்ணுறதுக்கும் நீங்கள் அயர்ன் பண்ணுறதுக்கும் உள்ள வேரியேஷன் டிஃப்ரென்ஸு. ஸோ நான் பேண்ட்டை அயர்ன் பண்ணி முடிச்சுட்டேன், அந்த வீடியோ போட்டுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டாப்பு எப்படி அயர்ன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் கை அயர்ன் பண்ண மாட்டேன் எப்போதுமே, ஏன்னா அது அப்படியே கலைஞ்சிரும் அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடும் அந்த சைடுமே இது பண்ணிடுவேன். நான் பண்ணுறேன் இல்லையா, இது வந்து பேக் சைடுன்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இது பண்ணிடுவேன். நம்மளுக்கு இந்த இப்போவும் சொல்கிறேன், இந்த பெட்டியை பொறுத்த வரைக்குமே ஹீட்டோட வெயிட்டு தான் மெயின். வெயிட்டில் தான் அது வந்து நல்லா மடங்குது. அதனால தான், ஏன்னா என்னோடய பெட்டி பார்த்திங்கன்னா 8 kg வரும்னு நினைக்கிறேன். 8 kg 7.5 kg அதுக்குள்ளே இருக்கிறதுனால சும்மா பெட்டி வச்சாலே துணி வந்துட்டு எனக்கு நிமிந்துடும், சுருக்கம் வந்து நிமிந்துடும். ஸோ நான் வந்து இந்த மெத்தடில் தான் அயர்ன் பண்ணுவேன். இப்போ பேக் சைடு அயர்ன் பண்ணிட்டு தான் அடுத்தது வந்துட்டு 2 கையுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா அப்படி பண்ணால் தான் எனக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், பாருங்கள், கை அயர்ன் பண்ணிட்டேன், 2 கையுமே அயர்ன் பண்ணிட்டேன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டு ஆக்சுவலாக பேக் சைடு வந்து நான் முன்னாடியே அயர்ன் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இப்படி தான் நான் அயர்ன் பண்ணுறது. இது மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓவராலாக இப்படி பண்ணணும் மேக்ஸிமம். இப்படி போட்டு பண்ணாமல் நான் பண்ணுற மாதிரி பண்ணால் டேபிளும் சின்னதாக இருந்தால் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா சின்ன டேபிளே போதும் உங்களுக்கு. வீட்டில் அயர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த சைடில் போட்டு அயர்ன் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே நீடு இல்லைப்பா. நான் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி இது மாதிரியே பண்ணுங்கள், அதாவது வெர்டிக்கல் டைப்லேயே போட்டு பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி ஓகே நெக்கு இதெல்லாம் வந்துட்டு இதிலே அயர்ன் பண்ணி முடிச்சிடுங்க. ஆமாம், அகெயின் வந்து நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுடிதாரில் வந்துட்டு எந்த ஒரு லைன்ஸோ இல்லை எந்த ஒரு மாதிரியான ரிங்கிள்ஸ் சுருக்கமோ இல்லை. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. ஆமாம், இனிமேல் நான் ஒரு வாட்டி தேய்ச்சிடுவேன், எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால சும்மா. ஆமாம், அகைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ மடிக்கிற வீடியோ தான் போட போகிறேன். ஸோ நான் பேப்பர் எடுக்க போயிருந்தேன், அதான் பெட்டியை வச்சுட்டே போயிட்டேன், சாரி. இந்த சைடில் ஒரு மடிப்பு மடிச்சிடுங்கப்பா. கீழே வந்துட்டு ஒரு சைடு மடிப்பு மடிச்சுட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அப்படியே உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைடு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த நான் மடிக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி மடிங்க. லைன்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரெஸ்ஸஸில் நீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம், அதனால தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷால் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, நான் ஒத்தையில் வச்சு இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் கார்னர் ரைட் கார்னர் அதில் மட்டும் எப்போதுமே சுருக்கம் இருக்கும். அதனால் நான் அந்த கார்னர் ரொம்ப வந்துட்டு மீன் பண்ணி அதை வந்து ஒத்தையிலே தேய்ச்சி இந்த கார்னரில் இருக்கிற அந்த சுருக்கத்தை வந்து நான் எடுப்பேன். அதிகமான சுருக்கங்கள் இருக்கும் இந்த ரிங்கிள்ஸு.
அது வந்துட்டு அதை வந்துட்டு நான் எடுப்பேன், துணியில் இருக்குது அந்த சுருக்கம். ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு வெட்டி ஆஃப் ஆகிடுச்சு, அதான் கொஞ்சம் ஆன் பண்ணேன். அகைன் வந்து பார்த்திங்கன்னா நான் இதையுமே ஒத்தையில் தான் போட்டு தேய்ப்பேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒத்தையில் தேய்ச்சிட்டேன்னா டைம் சேவ் ஆகும். நிறைய அதை மடித்து தேய்ச்சோம்னா டைம் வந்து உங்களுக்கு அதிகமாகவும் ஆகும். அதையும் பார்த்துக்கோங்க. ஒத்தையில் நீங்கள் சட்டுன்னு தேய்ச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும்ப்பா. இதுதான் ஒன்று. ஷால்லையும் சரி சாரீலேயும் சரி, நான் சாரீ தைக்கிற மாதிரியான அயர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ நான் கூடிய சீக்கிரம் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுலேயுமே பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் ஒத்தையில் தான் தேய்ச்சிட்ருப்பேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் டு ரீசன். அதனால் வந்துட்டு டைம் சேவ் ஆகும். உங்களுக்கு ஒத்தையில் தைக்கிறதுனால டைம் நிறைய சேவ் ஆகும்ப்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுருக்கமும் இருக்காது. பார்க்குறதுக்கும் கிளாத் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது வந்து அவங்க வந்து அயர்ன் பண்ணியிருப்பாங்க, வீட்டில் அயர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. அதனால தான் இந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் உள்ள ஷால்ஸில். இதே ஷால் வந்துட்டு இப்போ ஸ்கூல் டைப்பாக இருந்துச்சுன்னா இப்போ 2 பேர் இப்போ வந்து வேஸ்ட் கோட் மாதிரி தான் போடுதுங்க பசங்க. ஷால் போடுதுங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்கூல் படிக்கிற பசங்க நான் பார்த்த வரைக்குமே இந்த வேஸ்ட் கோட் மாதிரி, அதாவது ஓவர் கோட் மாதிரி தான் போட்டிருக்காங்க பசங்க. ஷால் போடுற மாதிரி இருந்தால் ஷால் அயர்ன் பண்ணுற மாதிரி, ஸ்கூல் ஷால் அயர்ன் பண்ண மாதிரி வீடியோ வேணுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கப்பா, நான் அதையுமே சொல்கிறேன். இதே மாதிரியே நான் வேறு ஒரு காணொலியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம்னாலும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதையும் இது பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றிப்பா.